கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் மீண்டும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காலை 10:30 மணியளவில் விசாரணைக்கு ஆஜரான விஜயிடம் சிபிஐ அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சரியாக காலை 10:30 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகியிருந்த விஜய் அவர்களிடம் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பதை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஐ விட்னஸ் என்ற முறையில், கண்ணால் பார்த்த சாட்சி என்ற முறையில் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த பொழுது விஜய் அவர்கள் கண்ணால் பார்த்தது என்னென்ன என்பது குறித்து அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் அந்த பேருந்தின் மேல் பகுதியில் அவர் இருந்த பொழுது சரியாக எந்த நேரத்தில் அந்த துயர சம்பவம் என்பது ஏற்பட்டது, அவர் உடனடியாக பார்த்தது என்ன, எப்பொழுது அது கைமீறிய சம்பவமாக மாறியது, ஒரு கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டது எப்பொழுது அவர் உணர்ந்தார், அதற்கு உடனடியாக அவர் எப்படி ரியாக்ட் செய்தார், அது நடந்ததற்கு பிறகும் அவர் ஏன் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார், எப்பொழுது அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முடிவை அவர் எடுத்தார், அந்த முடிவை எடுத்த பொழுது யார் யாரெல்லாம் உடன் இருந்தார்கள், யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் விஜய் அவர்கள் அந்த வெளியேற வேண்டும் என்ற முடிவை எடுத்தார், பிறகு அங்கிருந்து நேரடியாக அவர் திருச்சி விமான நிலையம் சென்றது ஏன், திருச்சியில் தங்கி இருக்காமல் உடனடியாக சென்னை திரும்பியது ஏன், காவல்துறையினர் உடனடியாக அவரை அணுக முயற்சித்தார்களா, அல்லது காவல்துறையினரை விஜய் தரப்பில் அணுகுவதற்கு ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா போன்ற பல்வேறு கேள்விகள் என்பது விஜய் அவர்களிடம் இன்றைய விசாரணையின் பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிபிஐ அதிகாரிகளிடம் வழங்கி இருக்கக்கூடிய வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள், புகைப்பட ஆதாரங்கள், டிஜிட்டல் முறையிலான ஆதாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விஜய் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகமும் சார்பாக சில ஆதாரங்கள் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அதையும் தமிழக வெற்றி கழகம் கொடுத்த ஆதாரங்கள் என்பதும் ஒப்பிட்டு பார்க்கப்படும். மிக முக்கியமாக அவர் அந்த பேருந்தின் மேல் இருந்த பொழுது எந்த தருணத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அதற்கான காரணம் என்ன, அந்த குழந்தை ஒன்று காணாமல் போய்விட்டது என்ற அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா, அல்லது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதனால் அந்த குழந்தை காணாமல் போனதா, உடனடியாக விஜய் அவர்கள் அதற்கு மைக்கிலும் சில விஷயங்களை பேசி இருக்கிறார், அப்படி அவர் பேசும் பொழுது அதை யார் சொல்லி அவர் பேசினார் போன்ற நேரடியான கேள்விகள் என்பதுதான் கேட்கப்பட்டு வருகிறது. காரணம், கடந்த முறை விசாரணை நடந்த பொழுது, முதல் நாள் விசாரணையின் பொழுது அவரிடம் இன்டைரக்டான கேள்விகள், தெரியும் தெரியாது ஆம் இல்லை போன்ற ஒற்றை வார்த்தையில் பதிலளிப்பது மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதுவே விரிவாக கேட்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் இருந்து பெறப்பட்ட பதில்கள், அரசு அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட பதில்கள், சிபிஐ அதிகாரிகள் களத்திற்கு சென்று சேகரித்த தடயவியல் ஆதாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அதே போல மொபைல் நெட்வொர்க்கிலிருந்து பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தையுமே சேர்த்துதான் விஜய் அவர்களிடம் இன்றைய தினம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. காரணம், அந்த ஒட்டுமொத்த காட்சியையும் முழுமையாக கண்ணால் பார்த்தவர் விஜய் அவர்கள்தான். அவருக்கு அனைத்துமே அவருக்கு தெரிந்திருக்கும். அதனால் அவர் சொல்லக்கூடிய பதில்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையில் தான் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையில் எத்தகைய தகவல்களை சேர்க்க வேண்டும் என்ற முடிவிற்கு வருவார்கள். அதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த விசாரணை என்பது இன்னும் சில மணி நேரங்களுக்கும் தொடர்ச்சியாக செல்லும் என்றுதான் தகவல்கள் சொல்லப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.